என்ன கேம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். ஒரு பேப்பரில் ஒரு ஃபுல் பேஜ் ஒன்று ஆடு விட்டிங்களே பாருங்க. ஃபுல் பேஜ் ஆடுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இல்லை இப்போ நல்ல என்ன காஸ்ட் ஆச்சு அதுக்கு? அதான் அது J2 சார். J2னா ஆல்மோஸ்ட் 15 lakhs மேலே வந்துடும். 15 lakhs. இப்போ யோசிச்சு பாருங்கள். நான் இப்போ இந்த இதுலேருந்து தான் நான் அப்படியே ஆரம்பிக்க நினைக்கிறேன். அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிதில்ல. இன்றைக்கி பார்த்தா ஒரு காலத்தில் வந்து டிவியில் ஒரு விளம்பரம் வரும், இல்லைன்னா தேட்டரில் போய் நம்ம டிவி படம் பார்க்கும்போது ஸ்லைடு போடுவாங்க, இல்லைன்னா அப்புறம் இடைவேளையில் ஏதாவது ஓப்பனிங்கில் ஆடு வரும். அது தவிர ஆடு பார்க்குறதுக்கான இடமே நமக்கு இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஹெல்டு டிவைஸாக இருக்கக்கூடிய மொபைல்லையே அவ்வளோ ஆடு பார்க்கலாம். பேப்பரில் இருக்கக்கூடிய ஆடுக்கெல்லாம் பயங்கர அட்ராக்ஷனு, பேஜ் வைஸ் ஆட்ஸு, இப்படிலாம் அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறிடுச்சுல்ல. நம்ம இந்த இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சி இது எந்த தூரம் எதிர்காலம் எப்படி இருக்குது அதை பற்றி பேசுவோமா? ஒவ்வொரு வருஷமும் வந்து மேடிசன் வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, அட்வர்டைசிங் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு. அந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டு தான் நான் நேற்று, அட்வர்டைசிங் ரிப்போர்ட் 2025. அதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, அதாவது ஓவராலாக வந்து எப்படி வந்து பிராண்ட்ஸ் இந்தியாவில் வந்து ஆட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த பிளாட்ஃபார்மை ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி அது ஃபுல் ஒரு பெரிய ரிப்போர்ட். அதில் முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லணும்னு வச்சுக்கிறேன். முதல்ல வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வச்சுருக்கோம், ஒரு பிராண்ட் வச்சுருக்கோம், அதை வந்து மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போகணும். அதோட மார்க்கெட் சைஸ் வந்து 1,08,000 கோடி. ஸோ 1,08,000 crore. இதுதான் அது. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா 58%, 58% வந்து ட்ரெடிஷ்னல் அட்வர்டைஸ்மெண்ட் போகுது, 42%. மீதி 42% வந்து டிஜிட்டலில் போகுது. இந்த டிஜிட்டலில் வந்து நான் சொல்கிறது கான்டென்ட் கிரியேஷன்லேருந்து டிஜிட்டல் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எல்லாம் வந்துடும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிவர்ஸில் வந்துருக்கு. இல்லை ரிவர்ஸ் இல்லைங்க, அது 85%, இது 15% தான் டிஜிட்டல் இருந்தது. இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. இன்னும் 20 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா 90%, 95%. அது அப்படி தான் நினைக்கிறோம். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. அது வந்து ஒரு வகையான ஒரு பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங். என்ன இருந்தாலும் நீங்கள் காலையில் எழுந்தோடனே பேப்பர் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பிராண்டை பார்க்கும்போது இருக்கிற ஒரு இம்பேக்ட் வந்து டிஜிட்டலில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. இதில் என்ன பார்க்கணுன்னா ஆடெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ன்றது ஒரு டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எவ்ரி இயர் வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் டிவியில் இப்போ 2021 கோவிட் முடிஞ்சோடனே டிவியோட ஷேர் மட்டும் கிட்டத்தட்ட 40-50% இருந்தது. ஓகே, இப்போ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் இப்போ வந்து கம்மியாயிடுச்சு. அந்த கோவிட் முடிஞ்சோன்னா எல்லா பிராண்டும் வந்து மறுபடியும் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து என்ன இருக்குன்னா டிவியோட பர்சன்டேஜ் வந்து கம்மியாயிடுச்சு. 32% தான் டிவியோட ஷேர் இருக்குது. மற்றதெல்லாம் OH இருக்குதுலேயே வந்து ரேடியோவை விட OH வந்து பயங்கர ஷைனிங் ஆகுதான். ஏன்னு கேட்டதுக்கு ஒரு ரிசர்ச்சில் கேட்டதுனா, இப்போது எஸ்பெஷலி பெங்களூர் எடுத்துக்கோங்களேன். பெங்களூரில் வந்து காரில் போயிட்டே இருக்கீங்க, ஒன்று ரேடியோவில் கேட்டுட்டு பாட்டு கேட்டு போயிடுவீங்க, அது ஒன்று. ரெண்டாவது வந்து கார் டிராஃபிக்கில் அப்படியே ஸ்டாண்ட்ஸில் இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் கண் பார்வை வந்து வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்க்க. கரெக்ட். அவுட்டோர் ஹோர்டிங்ஸ். ஆமாம், ஒன்று மொபைலில் பார்த்து சொல்கிறாங்க அவுட்டோர் ஹோர்டிங்ஸ். அது வந்து ஒரு பயங்கரமாக ஷைன் ஆகிட்டு இருக்கான் இப்போ. OH வந்து யூனிக்கான இந்த ஹோர்டிங்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய இது போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து இப்போ மை கேட் ஆப் இருக்குது. அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் எல்லாத்துலையும் லிஃப்ட் வந்து. ஆமாம்மா, இப்போ சமீபத்தில் நான் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ரொம்ப மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் 2-3 வந்து ஒரு மீட்டிங்லாம் போகும்போது லிஃப்ட்டில் ஆட் ஓடுது. லிஃப்ட்டில் வந்து ஒரு டிவி ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஆட் ஓடிட்டு இருக்கு. லிஃப்ட்டில் ஆட் போகுது. இப்போ எந்தெந்த எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ, எங்கெல்லாம் மக்கள் வந்து கண் பார்வைப்படுதோ, எங்கெல்லாம் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ, ஒரு 1 மினிட்டுக்கு மேலே ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ணாலே அது ஒரு 30 செகண்ட் ஒரு ஆடெக்ஸாக மாற்றிடுறாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து ஏன் இது ரொம்ப முக்கியம், இப்போ வந்து அது பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஃபஸ்ட்டு வந்து மக்கள் வந்து எங்கே வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருக்காங்கன்றது பார்க்கணும். நீங்கள் ஒன்று மொபைல் ஃபோன் வச்சுருப்பாங்க, ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து எல்லாருமே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து 900 மில்லியன் பீப்புள் ஆர் யூஸிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். கிட்டத்தட்ட 90 crores மேலே அதை 100 crores ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதை பார்க்குறாங்க, எந்த பிளாட்ஃபார்ம் பார்க்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கான்டென்ட் பார்க்குறாங்க, ஒவ்வொரு இது. அப்போது அதை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ எல்லோரும் என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு கான்டென்ட் கிரியேட் சோஷியல் மீடியாவில் போட்டு ஆட் ஜென்ரேட் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய ரிசர்ச்சு, நிறைய வந்து பிஹேவியர் அனலிட்டிக்ஸு, நிறைய அனலிட்டிக்ஸ்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ ட்ரெடிஷ்னல் அப்படி தான். இப்போ ட்ரெடிஷ்னல் எப்படி பண்ணுவோம், டிவியில் ஆட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். டிவியில் என்ன பண்ணுவோம், ப்ரைம் டைமில் கொடுக்கணும், எந்த ஷோவில் கொடுக்கணும், எந்த ஷோ எந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. இப்போ நாங்களே வந்து ஹோம்பிரினர் அவார்ட்ஸ் வந்து நம்ம டிவியில் போடுறோம் இல்லையா, சுயசக்தி விருதுகள் பண்ணும்போது இது உமன் ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஆனால் உமன் ஆடியன்ஸ் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் உமன் ஆடியன்ஸ் அதிகமாக பேர் பார்க்குறாங்க.
அப்போ அந்த பிராண்ட் ஏஜென்சியும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன டிசைட் பண்ணோம், ஓகே ஹோம்பிரினரில் வந்து நம்ம ஆட் கொடுத்தா ஸ்பான்சர் பண்ணோம்னா ஓகே எல்லாம் பெண்கள் பிஸ்னஸ் பண்ணுற பெண்கள் அவங்களுக்கு அது சக்தி மசாலா தானே இது பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி விமன் வந்து டிசைடிங் அத்தாரிட்டி ஆகிடுறாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி அதே வந்து வேற ஒரு ப்ரோக்ராம் இப்போ வந்து நியானான ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, விஜய் டிவியில் போயிட்டுருக்கு. நியானான ப்ரோக்ராம் பார்க்கும்போது ஓகே அறிவு சார்ந்த விஷயம், ஒரு வந்து பீப்புள் வந்து வாண்ட் டு ஹூ கேர்ஸ் ஆஃப் தி சொசைட்டி அந்த மாதிரி விஷயம்னா அது வந்து ஒன்றும் மெச்சூர்டான ஆடியன்ஸ், எஜுகேட்டட் ஆடியன்ஸ் அப்படின்னு ஒரு காமனான ஒரு எஃப்எம்சிஜி பிராண்டோ இல்லை ஏதோ பெரிய பிராண்டோ தான் வராங்க. ஃபர்னிச்சர்ஸ் கம்பெனிஸ் வராங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. இவர் பண்ணுறாரு, லட்சுமி செராமிக்ஸ் பண்ணுறாரு, எக்ஸாக்ட்லி அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒவ்வொருத்தருமே ஒரு அதை வந்து ஓகே இது மக்கள் வாங்கக்கூடிய இல்லை மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் பொதுவான ப்ரோக்ராமுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாங்கிறதெல்லாம் ஒரு பெரிய சைக்காலஜி. ஸோ அப்போது இந்த ரிப்போர்ட் வந்து நான் எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து எஸ்பெஷலி ஸ்டார்ட் அப் வந்து நீங்கள் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணால் கூட மார்க்கெட்டிங்காக ஸ்பெண்ட் பண்ணால் அந்த எந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுறது ஸ்டடி பண்ணிட்டு இப்போ இந்த ஓவராலாக பண்ணீங்க. நீங்கள் இப்போ வந்து ஓவராலாக ஒரு பிக்சர் சொல்கிறீங்கல்ல இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டடின்னு, நான் இது பின்னாடி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நான் பேச நினைக்கிறேன். எப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு காலத்தில் விளம்பரம்ங்கிறது ஒரு பேப்பரில் ஜஸ்ட்டு ஒரு அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு ஆள் வரைபடமாக வரைஞ்சது போக இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட் டிசைனர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான ஃப்ரீலான்சிங் ஒர்க் வந்து அவ்வளோ வந்திருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட் ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஆட் ஆர்டிஸ்டாக ஆட் மாடல்னு சொல்லி ஒரு பெரிய கம்யூனிட்டி பெருசாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. முன்னாடி சினிமா நடிகர்களை பயன்படுத்தினவங்க இவர் ஆடில் வர்ற ஒரு சினிமாவில் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் எக்ஸாம்பிளே சொல்ல முடியும் என்னால். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆடு விஷுவல் ஆடில் பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன் ஏஐ எல்லாமே வந்துருச்சு. அதே மாதிரி வாக்கியங்கள் அதுக்கு புது வேர்டு ஒன்று உருவாக்கணும் அப்படின்னீங்கன்னா அதெல்லாம் சூப்பராக நிறைய உருவாக்கி. இப்போ நான்லாம் ஆடு இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால நான் நிறைய வேர்ட்ஸ் நானே உருவாக்கியிருக்கேன். இப்போ இந்த இதோட 7-அப்போட லெமன் பட்டாளம் அதெல்லாம் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது நாங்கள் தான் உருவாக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய வேர்ட்ஸ் உருவாக்குறது, புதுசாக ஒரு வேர்டை பார்க்குறீங்க அந்த மாதிரி. இப்போ ஒவ்வொரு நிறுவனமும் அந்த ஒரு வேர்டில் ஹூக் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. விஷுவல் ஆடு, போஸ்டர் ஆடு. இந்த போஸ்டர் ஆடு நீங்கள் சொன்னீங்களா ஹோர்டிங்ஸில் வந்து நிறைய கச்சன்னு விஷயம் இருக்கக்கூடாது, ஒரே மேட்ரு நச்சுன்னு இருக்கணும், அது எனக்கு ஞாபகப்படுத்தணுங்கிற மாதிரியெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரி வளர்ந்துட்டு இருக்கு. இன்றைக்கி மக்களுடைய மொழியில் நான் இன்னொரு ஆட் இண்டஸ்ட்ரியில் நான் பார்க்குற ஒரு சின்ன ஒரு கஷ்டமாக இருக்குது என்ன அப்படின்னா, தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தையை ஆங்கிலத்தில் எழுதி போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் மாற்றிக்கலாங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா தமிழே வார்த்தையை போடலாம், தமிழ் படிக்கிறதுக்கு எல்லாரையும் என்கரேஜ் பண்ணலாம். அது யாரும் பண்ணுறதில்ல. இப்போ பாருங்கள், நானே என்கரேஜ்னு இங்கிலீஷில் தான் சொல்கிறேன் அதை. ஸோ தமிழ் படிக்கிறவங்க வந்து அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டலாம், அது பண்ணலாம். அதே மாதிரி வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த விஷுவல் ஆடில் பொறுத்த வரைக்கும் 10 ஐட்டம் சொல்கிறாங்க. என்னென்னா முதல்ல என்ன வேணும் அப்படின்னா ஹூக் பண்ணுங்கள். முதல் 3 செகண்டுக்குள்ளே அவனுக்கு இந்த பார்க்குற ஆர்வத்தை தூண்டணும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் இதானே இதோட ஆடு தானே அப்படின்னு இருக்காமல் இந்த ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சவுண்டு சொல்கிறாங்க. அந்த சவுண்டு ஷுட் பி வெரி கிளியர், குறன்னு சத்தம் வரக்கூடாது, எதுவுமே வரக்கூடாது, சவுண்டு கிளியராக இருக்கணும். 3வது தான் விஷுவல் குவாலிட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ புரியுதா? அவங்க எடுத்தோன்னே ஒரு அட்ராக்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து விஷுவல் குவாலிட்டி எப்படி இருக்கணும்னா ரொம்ப மொக்கையாக ஒரு ஃப்ளாட் லைட்டிங்காக இல்லாமல் ரொம்ப கிளாஸ் லைட்டிங்காக இருக்கணும். 4வது எடிட்டு சொல்கிறாங்க. 5வது வேர்ட்ஸை சொல்கிறாங்க. 5வது வந்து வேர்டு. ஒரு வேர்டு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு. 6வது கலர்ஸ். நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ண போகிறீங்க? ஒரு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கோக்கோட ஆடு இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு, புதுசாக ஆடு. நம்ம கோக் பற்றி பேசுகிறோம்னா கேஷுவலாக சொல்கிறேன். ரெட்டு வந்து அப்படியே அவங்க ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீனோட இதில் பண்ணியிருப்பாங்க. நான் நிறைய ஆடெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஸ்கீமில் தான் போகணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து மக்களை எவ்வளோ தூரம் ஒரு சாக்லேட்டோட ஆடு வந்து வெள்ளை கலரில் இருக்காது, சாக்லேட் ஆடு ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். காஃபி ஆடு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டு க்ரீனு. அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரூவோட ஆடு, நெஸ்கஃபே ஆடுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். ப்ரூ வந்து க்ரீனை டாமினேட் பண்ணியிருப்பாங்க, நெஸ்கஃபே வந்து அந்த சன்ரைஸோட அந்த கலர்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கலர்ஸு 6வது. 7வது டிஜிட்டலாக நீங்கள் எப்படி அதை ரீச் பண்ண வைக்கிறீங்க, அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்களா, புரியுதா? அதுக்கப்புறம் 8வது. இப்படி ஒவ்வொன்றும் விஷயமா இருக்குது. 8வது தான் அவங்க இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறோம்ல, அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன இருக்குன்னா ஆர்டிஸ்ட்டுன்னு பேசுகிறோம்ல, 8வது தான் ஆர்டிஸ்ட். யாரை வச்சு ஆட் எடுக்கிறீங்கிறது 8வது விஷயமா தான் வச்சாங்க. ஏன்னா நீங்கள் நல்ல நடிகரை வச்சு ஆப்போசிட் திங்க் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நடிகர் டிசைட் பண்ணிட்டு அதுக்கு பண்ணிடுறாங்க. நடிகர் திங்க் பண்ணி அவங்கள சரியாக யூஸ் பண்ணலன்னா சொதப்பிடும். நீங்கள் இதில் யார் வேணால் நடிக்கலாம், ஆனால் அந்த கான்டென்ட் சூப்பராக இருந்ததுனா தான் வரும்.
அப்புறம் 9வது வந்து உங்கள் பிராண்டோட ஐடென்டிட்டியை எங்கெங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. சில பற்றி பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூட ஆடு, பென்ஸோட ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுசாக ஆடு முடித்தோன்னா ஒரு இடத்துல டொங்குன்னு வரும். அதையே எல்லாரும் பயன்படுத்தணும் முடியாது. சில ஆடில் பார்த்தீங்கன்னா இப்போ வாஷிங் பவுடர் நிர்மாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கில் 6 தடவை வாஷிங் பவுடர் நிர்மாவோட பேர் வரும். ஸோ நீங்கள் அதை எப்படி ரிப்பீட் பண்ண போகிறீங்க? உங்கள் பிராண்ட் ஆடியன்ஸ் இப்போ தான் நீங்கள் சொன்ன அந்த ஆடியன்ஸ் மேட்டர் வருது. ஆடியன்ஸ் போய் எங்கே போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது 10வது விஷயந்தான் அதோட சஸ்டைனபிலிட்டி. இந்த ஆடு என்ன சொல்ல வருது? நீ உன்னை விற்க வரியா, வேல்யூ கிரியேட் பண்ணுறியா, மக்களுக்கு நல்லது சொல்கிறியா? இப்போ சில ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கதை சொல்லியிருப்பாங்க, ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டோரி வந்து சஸ்டைனபிளாக இருக்கா, இது அடுத்த தடவையும் பார்க்க தூண்டுமா அப்படிங்கிறது தான். இவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு ஆடில். இதே போஸ்டர்லேயும் அதே தான் இருக்குது. போஸ்டரில் வந்து நம்ம இது சொல்லுவாங்க இல்லையா, அந்த நம்ம கண்ணு எப்படி பார்க்கும் அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து அந்த கோல்டன் ரேஷியோ தான். அந்த கோல்டன் ரேஷியோவில் கண்ணு வந்து ரைட் சைடில் தான் பிக்சரை பார்க்கும். இதெல்லாம் யோசிச்சு தான் ஒரு ஆடு இது பண்ணணும். ஸோ இதோட வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஸ்டார்ட் அப்புக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாட் ஒன்லி இன் ஒன் பிளாட்ஃபார்ம், தேர் ஆர் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. கரெக்ட். நீங்கள் டிஜிட்டல் அட்வர்டைசர் ஆகலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டியர், வாட் ஐ மீன் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டியர் ஆகலாம், அப்புறம் கான்டென்ட் கிரியேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து எந்தெந்த அவென்யூஸில் டிஃப்ரெண்ட்டாக மார்க்கெட் பண்ணுறதுக்கு நீங்களே ஒரு புது பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ண முடியும். இதுதான் நான் சொல்லணும் சார். மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே எல்லா பிளாட்ஃபார்ம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இப்போ புது பிளாட்ஃபார்ம் எங்கே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துக்கு ஒரு கோயிலுக்கு போகிறாங்கன்னா கோயிலில் வந்து எவ்வளோ நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஒருத்தர் போனாரா ஒரு டிவோட்டி போனாலும் எவ்வளோ நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அந்த ஸ்டடி எடுத்து அங்கே நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஆமாம், அங்கே நீங்கள் விபூதி கவர் இல்லை, விபூதி கவரில் நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. அப்புறம் வந்து நீங்கள் வந்து ட்ரெயினில் போகிறாங்க. ஸோ ஆடியன்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் இப்போ க்யூக்கு வெயிட் பண்ணாலே இப்போ வந்து பிராண்டிங் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ நம்ம வந்து பஸ் ஆடெல்லாம் கொடுக்குறாங்கல்ல. ஆக்சுவலாக நான் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்துருக்கேன். அந்த பஸ் ஆடோட குவாலிட்டியே வேறு மாதிரி இருக்கும். இங்கே என்ன கொஞ்சம் வளரணும்னு தோணுது எனக்கு. பட் அந்த வீலோட 2 வீல் ஒரு வட்டம் இருக்குல்ல, அந்த வட்டத்தை யூஸ் பண்ணியெல்லாம் ஆட் யூஸ் பண்ணி. எக்ஸாக்ட்லி. ஸோ ஆடியன்ஸ் ஒன்று வந்து அவங்க எப்படி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம், புது பிளாட்ஃபார்ம் நீங்கள் கிரியேட் பண்ணோன்னா ஆடியன்ஸோட டைம் ஒரு இடத்துல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒன்றுமே இல்லை, இப்போ ஏர்போர்ட்டில் போகும்போது ஃப்ளைட்டில் பின்னாடி சீட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு, இன்ஃப்ளைட் புக்கில் வந்துருச்சு. நீங்கள் லாஞ்சுக்கு போய் வெயிட் பண்ணால் அங்கே ஆட் வந்துருச்சு. ஆடியன்ஸ் எங்கெங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் பார்வைப்படும், எங்கெல்லாம் என்கேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது அங்கெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான செய்தி, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு கேம்பெயின் பண்ணுறாங்க. என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸில் உங்கள் லோக்கலில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் உங்கள் ஆடை நீங்கள் அங்கே ப்ளே பண்ணலாம். இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து தன்னுடைய இடங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் ஆடு வந்துருச்சு, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற டிவியில் ஆடு வந்துருச்சு. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான பிளாட்ஃபார்மும் ஜாஸ்தியாக இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் இந்த ஆடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன இது படி பார்த்தா, சர்வே படி பார்த்தா எஃப்எம்சிஜி வந்து 11% எடுத்திருக்கான். எஃப்எம்சிடி தான் இன்றைக்கி வந்து நம்ம ஆடில். அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல், அப்புறம் காமர்ஸ் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். ஓவராலாக ஆல் அதர் அட்வர்டைஸ்மெண்ட்டை விட காமர்ஸ் 33% ஸ்பேஸ் எடுத்திருக்காங்க. அதாவது காமர்ஸ் வெப்சைட்ஸு அட்வர்டைஸ்மெண்ட்டை டிவிலையோ நம்ம ஓடிடிலையோ நம்ம விஷுவல் ஆடோ பேப்பர் ஆடோ கொடுத்தது வந்து 33%. பெரிய விஷயம். அதே மாதிரி நம்ம எஃப்எம்சிஜி போக நம்முடைய அப்ளையன்சஸ் 9% வந்திருக்காங்க. மொபைல் ஃபோன் வந்து இந்த எஃப்எம்சிஜிலேயும், எஃப்எம்சிஜி இஸ் டிஃப்ரெண்ட், மொபைல் ஃபோன் மட்டுமே 7% ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ரெவென்யூவில் நான் சொல்கிறது பிஸ்னஸில் இவ்வளோ தூரம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணியிருக்கிறதுல இவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம். அட்வர்டைசர் ஆகணும், நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணோன்னா ரெகுலராக பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கீங்கன்னா புதுசாக என்ன மாதிரி யூனிக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணலாம், எந்த மாதிரி யூனிக்காக வந்து அட்வர்டைஸ்மெண்ட். ஒன்று வந்து கான்டென்ட் வந்து யூனிக்காக இருக்கணும் ஒன்று, ரெண்டாவது வந்து பிளாட்ஃபார்மும் யூனிக்காக இருக்கணும். நம்ம ரெகுலராக பண்ணுறது பண்ணிகிட்டே இருந்தோம்னா புதுசாக எதுவும் தெரியாது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போலாம் திடீர்னு வந்து இந்த கபாலி மூவி வரும்போது ஃப்ளைட்டில் பண்ணாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா கான்டென்ட் ஒன்று தான், ஆனால் வந்து ஃப்ளைட்டில் பண்ணது எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சுது. ஸோ அந்த மாதிரி வந்து யூனிக்கான பிளாட்ஃபார்மில் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா பார்வையாளர்களை பெருசாக வந்து ரீச் ஆகும். இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எஃப்எம்சிஜி பிராண்ட்லாம் வந்து நாஸ்டாக் நியூயார்க்கில் போயிட்டு நியூயார்க் டைம் ஸ்கொயரில் போட்டு ஆட் போடுறாங்க. அது புதுசு. அது அப்போது எங்களோட பிராண்ட், இந்தியன் பிராண்ட் வந்து டைம் ஸ்கொயரில் வந்தது ஒரு பெருமையான விஷயம். அந்த மாதிரி யூனிக்காக வந்து எப்படி வந்து புது பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ண தான் இப்போ யோசிக்கணும். கான்டென்ட் யோசிக்கிறது ஒரு யூனிக்கான கான்டென்ட். ரெண்டாவது வந்து அந்த கான்டென்ட்டை வந்து யூனிக்காக எப்படி வந்து
எந்த பிளாட்ஃபார்மில் கொண்டு போகலாம். இல்லை அதான் சார் இப்போ என்னன்னா ஒன்று பெருசாக பண்ணணும், ஆடு பெருசாக பண்ணணும், நீங்கள் சொன்ன மாதிரி பிக்கராக பண்ணணும், இல்லைன்னா புதுசாக பண்ணணும், நியூவாக பண்ணணும், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக புதுசாக பண்ணணும், இல்லைன்னா இளசாக பண்ணணும். ரொம்ப அதாவது எப்படின்னா ரொம்ப இளமையாக இருக்கணும். அந்த ஆடு வந்து இளமையாக இருக்கணும், ஆடில் இருக்கிறவங்க இளமையாக இருக்கணும், இல்லை அந்த ஆடு வந்து வாவ் அப்படி இருக்கணும். அதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுன்றது விஷயம். அட்வர்டைஸ்மெண்ட் இன்னொன்று முக்கியமாக என்ன மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்னா விஷுவல் ஆடு, டிவி ஆடு அப்படி கிடையாது. எனி கைண்ட் ஆஃப் விசிட்டிங் கார்டு கூட அட்வர்டைஸ்மெண்ட் தான். அந்த விசிட்டிங் கார்டை நானே ஒரு ஃபோட்டோகிராஃபரோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். விசிட்டிங் கார்டு அவர் கேமரா மாதிரியே டிசைன் பண்ணி. இல்லை ரீசெண்டாக நான் வந்து ஒருத்தர் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் வெரியில் வந்து ஒருத்தர் வந்து மொட்டை அடிச்சுட்டு மொட்டைக்கு மேலே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், கிரியேட்டிவ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து எல்லாரும் பார்க்க வச்சிருச்சு. ஓகேங்களா, நீங்கள் மொட்டை அடிச்சுட்டு நீங்கள் ஒரு லோகோ போட்டிங்கன்னா எல்லாரும் கண்டிப்பாக என்னடா இது மொட்டை மேலே ஏதோ பிராண்ட். நீங்கள் தாய்லாந்தில் ட்ரூ மொபைல்னு ஒரு கம்பெனி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆடாக டைரெக்டாகவே கொடுக்க மாட்டான். அவன் என்ன செய்வான்னா ஒரு அழகான ஒரு சோஷியல் மெசேஜை ஒரு ஷார்ட் ஃபில்மாக எடுத்து அதை ஆடாக பண்ணுவாங்க. அதெல்லாமே ஒன்று நல்ல ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் தான். இதெல்லாமே நம்ம இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்ல ரீச் ஆகும். இப்போ நிறைய பிராண்ட் உருவாகிறதுனால, நிறைய ப்ராடக்ட் உருவாகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவை. அப்போது அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட் ஸ்டார்ட் அப் பீப்புள் வந்து நீங்கள் ப்ராடக்ட்டு சர்வீஸ் ஒன்று, அது வந்து ஐடி ரிலேட்டட் ப்ராடக்டாக இருக்கலாம், சாஸ் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ERP இருக்கலாம், எதுனா இருக்கலாம். ஆனால் அந்த ப்ராடக்டை பிராண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், யூனிக்கான பிளாட்ஃபார்மெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் எப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணி இன்க்ரீஸாக ஆகிட்டு போகும். இன்னொரு ஆச்சரியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த ஆண்டு இன்னொரு 13% ரைஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாக போனால் நம்ம என்ன எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஞ்சில் போனால் இன்னும் 7 இயர்ஸில் டபுள் ஆகிடும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸ்டார்ட் அப்ஸ் யாருன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் இருந்தீங்க, ஒரு கம்பெனி டிசைன் பண்ணலாம், எதுனாலும் ஷூட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இடங்களில் ஸ்டூடியோஸ் ரெடி பண்ணலாம், என்னென்னமோ பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதுக்கான ஸ்பேஸும் இருக்குது, அதுக்கான மணியும் மக்கள் ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை, இன்சைட்ஸை வந்து கேட்க பார்க்க அவதார் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.